இந்த ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே அத்தாட்சி இந்த சுதந்திரத்தின் மூலம் நாம பெற்ற வாக்குரிமை. இந்த சுதந்திரத்தின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு அந்த சுதந்திர போராட்டம் பெற்றுத்தந்த ஒரே உரிமை வாக்குரிமை தான். இதை சொன்னது மகாத்மா காந்தி. அதை முதல்ல அண்டர்லைன் பண்றேன். அவர் இதை யார்கிட்ட சொன்னார்னா, அப்போ பூதான இயக்கத்தை மேற்கொண்ட ஆச்சாரியா வினோபா பாவே கிட்ட அதை சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, அப்போ ஆச்சாரிய வினோபா வந்துட்டு இந்த நில சீர்திருத்தம், பணக்காரங்க கிட்ட மிட்டா மிராசுகள் கிட்ட நிலத்தை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்னு அவர் பாடுபடுறாரு. அவர் ஆசீர்வாதம் வாங்க மகாத்மா காந்தி கிட்ட வந்தார். அவர் சொல்றாரு நல்ல விடயம் தான். ஆனா அவரை பார்த்து சொல்றாரு, ஆனா இதை விட முக்கியமான பணி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு விடுதலை பெற்ற நாடு. இந்த விடுதலையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு பெற்ற ஒரே உரிமை சுதந்திர உரிமை தான். அது தங்களுடைய அரசை அவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்குரிமை தான். இந்த வாக்குரிமையினுடைய முக்கியத்துவத்தை அவங்க கிட்ட நம்ம சொல்லணும். யார்கிட்ட சொல்றாரு? ஆச்சாரிய வினோபா கிட்ட சொல்றாரு. இதை நம்ம சொன்ன தவறணும் அப்படின்னோம்னா எதிர்காலத்துல இந்தியால ஒண்ணு கார்பரேட் ராஜ்யம் இருக்கும், இல்லாட்டி கூண்டாஸ் ராஜ்யம் இருக்கும். யார் சொன்னது? காந்தி. மகாத்மா காந்தி சொன்னார். எவ்வளவு தெளிவா இருந்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற வேலை இந்த கூண்டாஸ் வேலை தான் நடக்குது.